இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கால்நடை மருத்துவம் வந்திருக்கோம். இங்கே நாய்க்கு உடம்பு சரியில்லை, குளிர் காய்ச்சல் ரொம்ப நடுங்குது. அதுக்கு ரொம்ப முடியலை, பார்த்திங்கன்னா அவங்களுக்கே தெரியும், ரொம்ப நடுங்கிட்டுருக்கு. எப்படியோ அதை வண்டியில் வச்சு எப்படியோ கூட்டிகிட்டு வந்துட்டேன். அது ரொம்ப கஷ்டப்பட்டு கூப்பிட்டு வந்தேன். அதை தூக்குனாலே அதுக்கு வலி தாங்க முடியல. குளிருக்கு பாருங்கள், என் மேலே வந்து அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்குது. அதுக்கு நிற்கிறதுக்கே தெம்பே இல்லை. எப்படியோ கஷ்டப்பட்டு நிற்கிது. கொஞ்சம் நடந்தாலே அது நடுங்கி தான் நடக்குது. நாங்கள் ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம். ஆனால் டாக்டர் இன்னும் வரல. டாக்டர் வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் வந்திருக்கோம் பாருங்கள், பூட்டி கிடக்கு. இங்கே ஒரு ஆட்டுக்குட்டி வந்திருக்கு, அதுக்கு உடம்பு சரியில்லை போல. பாவம் கத்திகிட்டே இருக்கு. அதுவும் எல்லாருமே நாங்கள் டாக்டருக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நாயை கூட்டிகிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அது லைட்டாக என் கையில் கடிச்சிருச்சு. லைட்டாக ஒரு சின்ன தலைமை வந்துருச்சு பாருங்கள். ஹாஸ்பிட்டல் போனோம், போய் பார்த்துட்டு சொல்லணும். இங்கே ஒரு மாட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு கூப்பிட்டு வந்திருக்காங்க. எல்லாருமே வெயிட்டிங் தான், டாக்டர்னு வரல. இன்னும் ஒரு எருமை மாடு வேறு வந்திருக்கு பாருங்கள். அதுக்கு குளிர் ரொம்ப தாங்க முடியலன்னு நினைக்கிறேன். பாருங்கள், குளிர் தாங்க முடியாமல் எப்படி வந்து நிற்கிதுன்னு. குளிருக்கு ஒரு முக்கில் வந்து படுத்துருக்கு பாருங்கள். அதுக்கு படுத்தாலும் முடியல, ரொம்ப உடம்பு முடியலன்னு நினைக்கிறேன். பாருங்கள் எப்படி நடுங்குது, பார்க்க முடியுது. அங்கால ரொம்ப நடுங்குது, குளிர் தாங்க முடியல போல். அதுக்கு ஒரு வழியாக டாக்டர் வந்துட்டார். இன்ஜெக்ஷன் போட்டாச்சுங்க. இன்ஜெக்ஷன் போடும்போது பிடிக்கிறதுனால அதை எடுக்க முடியல. நெக்ஸ்ட் டைம் இன்ஜெக்ஷன் போட வந்தால் கண்டிப்பாக காட்டுறேன். பாய்.